வாகனங்களுக்கான தகுதிச் சான்று கட்டண உயர்வு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி முதல் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை 850 ரூபாயில் இருந்து 28,200 மத்திய அரசு உயர்த்தியது. இதனை மாநில அரசின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என கூறி வரும் 25ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். இந்நிலையில் லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தகுதிச் சான்றிதழ் கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் அண்டை மாநிலமான கேரளாவை போன்று ஓராண்டிற்கு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் நாளை லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் நாளை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரமலான் நோன்பு இன்று முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாகூர் மற்றும் மதுரையில் நேற்று இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் ரமலான் நோன்பிற்கான பிறை தெரிந்தது. அதைத் தொடர்ந்து இன்று முதல் புனித ரமலான் மாதத்தின் நோன்பு தொடங்குவதாக அரசின் தலைமை காஜி முஃப்தி உஸ்மான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். புனிதமான இந்த மாதத்தில் அனைவரும் நோன்பிருந்து இறை அருளை பெற இஸ்லாமிய பெருமக்களை வாழ்த்துவதாகவும் தலைமை காஜி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் நேற்றிரவு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்காவில் நடைபெற்ற தாராவி சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மதுரை மாநகரில் மகபூப்பாளையம், நெல்பேட்டை, அண்ணாநகர், வள்ளுவர் காலனி, கலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களிலும் இஸ்லாமியர்கள் இரவு நேர சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். இந்தியாவிலும் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களால் குழந்தைகளின் உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் 16 வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்தது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவிலும் சமூக வலைதளங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக சமூக வலைதள நிறுவனங்களுடனும் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சமூக வலைதளங்களால் நாளுக்கு நாள் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக கூறிய அஸ்வினி வைஷ்ணவ், அத்தகைய தீங்குகளில் இருந்து குழந்தைகளையும் சிறார்களையும் காக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநில சுயாட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இதற்கான முன்னெடுப்பை தங்களை விட்டால் செய்வதற்கு யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றார். மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின்
வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். ஜிஎஸ்டி, இந்தி திணிப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து மாநில சுயாட்சிதான் என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். கொட்ட கொட்ட புனியக்கூடியவர்கள் அல்ல நாம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 50 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு. மத்திய அரசும் மாநில அரசும் போட்டியாளர்கள் அல்ல என்று கூறிய முதலமைச்சர், இருவரும் பொது அமைப்பின் பங்குதாரர்கள் என்றார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உள்ளிட்ட 37 இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் திமுக சார்பில் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் மார்ச் 9ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கு முன்பு மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும். திமுக சார்பில் நீண்டகாலம் எம்பியாக உள்ள திருச்சி சிவா, பல்வேறு வழக்குகளை வாதாடி வரும் என்ஆர் இளங்கோ ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவத்திற்காக கனிமொழி சோமு மீண்டும் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவும் கூட்டணியில் இணைவதற்கு தேமுதிகவும் ஒரு இடம் கோரலாம் என கூறப்படுகிறது. எனவே 4 இடங்களில் 3 திமுகவும் ஒரு இடத்தை கூட்டணி கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையில் மீண்டும் தம்பிதுரைக்கு வாய்ப்பு கிட்டும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சியில் யாருக்கு வழங்குவது என்பதில்தான் அதிமுகவிற்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவிற்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்ட அதிமுக தற்பொழுது செயல்படுத்துமா அல்லது பாமக தமிழ் மாநில காங்கிரசிற்கு ஒதுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வரும் நிலையில் தேர்தல் தேதி குறித்தான அறிவிப்பு மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் தமிழ்நாடு வந்த துணை தேர்தல் ஆணையர் மணிஷ் கார்க் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். அதன் நீட்சியாக அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வர உள்ளார். அப்போது தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், வருமான வரி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்தி ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கிடையே நிகழ்ந்த மோதலின் கோர காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் அடுத்த ஊத்தங்கரை அருகே அங்குத்தி சுனை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் வருடாந்திர திருவிழா நடைபெற்றது. சாமி ஊர்வலத்தின் போது சிலர் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் புகைப்படத்தை வைத்து நடனமாடினர். இதுகுறித்து இளைஞர்கள் சிலர் கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் தங்களுக்குள் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினர். சென்னை செம்மஞ்சேரியில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைகிறது. தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச விளையாட்டு நகரம் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனைகளை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இவ்விழா கலை நிகழ்ச்சிகளோடு கோலாகலமாக தொடங்கியது.
தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையையும் வழங்கி சிறப்பித்தார். பின்னர் சென்னையில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு அரசின் உதவித்தொகையால் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ஆர்யா தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனது பள்ளி பருவ கனவை பகிர்ந்து கொண்டார். நான் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆனேன். இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னால் 1 வீக் மேலே அங்கே இருக்க முடியல. யூ ஹவ் இன்னஃப் ஃபெசிலிட்டிஸ் நவ். 6th and 7th ஸ்டாண்டர்ட் அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஹார்ட்டில் ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. நான் பிடி உஷா மேமோட ஃபேமஸ் ஆகணும். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நான் வாங்கணும்னு தான் எனக்கு பிக்கெஸ்ட் ட்ரீம். முன்னதாக பேசிய நடிகர் யோகி பாபு விளையாட்டு வீரராக முயற்சித்ததை நினைவு கூர்ந்தார். 99ல் இந்த கிரவுண்டு நேரு ஸ்டேடியம் வெளியில் நான் நிறைய என்னோட சர்டிஃபிகேட் மெடல் எடுத்துட்டு வாய்ப்பு தந்தேன். சேப்பாக்கத்திலும் கிரிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணேன். சிஎஸ்கே மேட்ச் ஆனா ஃபர்ஸ்ட் கமாண்டராக நம்ம தான் போவோம். அங்கேயும் நான் அது மாதிரி வெளியே நின்று இருக்கேன். உழைப்பு தான் எல்லாத்துக்குமே. விளையாட்டு வீரர்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் எனவும் யோகி பாபு கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வரும் வெள்ளிக்கிழமை முதல் விருப்ப மனு பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புபவர்கள் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். 1000 ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், பொது தொகுதியில் போட்டியிட 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனித்தொகுதிக்கு 15,000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் தொகுதிகளில் விண்ணப்ப கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லியில் பாரத் மண்டபத்தில் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான AI உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. நாளை வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் 20 நாடுகளுக்கு மேற்பட்ட தலைவர்கள், 60 அமைச்சர்கள், 500 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். அந்த வகையில் நேற்று உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த இலங்கை, பூட்டான், ஸ்பெயின், பின்லாந்து, செர்பியா, குரோஷியா, ஈஸ்டோனியா, கஜகஸ்தான், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி வரவேற்றார். பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள் குறித்து உலக நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் எடுத்துரைத்தார். அதன்படி ஸ்பெயின், செர்பியா, குரோஷியா, பூட்டான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர கூட்டு ஒத்துழைப்பு, தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா, அமெரிக்கா இடையே AI இணைப்பை அதிகரிக்க கடல்சார் கேபிள் வழித்தடத்தை உருவாக்க இருப்பதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை வரும் 20ஆம் தேதி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக இந்தியா வந்துள்ள சுந்தர் பிச்சை டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, AI துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் பணிகள் பற்றியும், இந்தி மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு கூகுள் நிறுவனம் வழங்க உள்ள வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற கூகுள் நிகழ்ச்சியில் பேசிய சுந்தர் பிச்சை புதிய திட்டத்தை அறிவித்தார். Today we are announcing the India-America Connect initiative, which will deliver new subsea cable routes to increase AI connectivity between the US, India, and multiple locations across the southern hemisphere. வேலைவாய்ப்பிற்கான புதிய கூகுள் AI தொழில்முறை சான்றிதழ் திட்டத்தையும் சுந்தர் பிச்சை அறிமுகம் செய்தார். சீன தயாரிப்பு ரோபோவை தங்கள் மாணவர்கள் உருவாக்கிய உள்நாட்டு கண்டுபிடிப்பு என தவறாக சித்தரித்ததாக சர்ச்சையில் சிக்கிய கால்கோடியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியது. டெல்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச AI மாநாட்டின் 2ஆம் நாளில் உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவைச் சேர்ந்த கால்கோடியாஸ் பல்கலைக்கழகம் ரோபோ நாய் ஒன்றை காட்சிப்படுத்தியது.
இந்த வீடியோ அதிகம் கவனம் பெற்ற நிலையில் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டது சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி GO2 என்கின்ற ரோபோ என்பதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினர். ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை இந்திய கண்டுபிடிப்பாக காட்டி முதலீடுகளை ஈர்க்க முயன்றதாக கடும் கண்டனம் எழுந்தது. இதையடுத்து மாநாட்டின் கண்காட்சி அரங்கை காலி செய்து வெளியேறுமாறு கால்கோடியாஸ் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதற்கு விளக்கம் அளித்த கால்கோடியாஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் நேஹா சிங் ரோபோவை தாங்கள் தயாரித்ததாக கூறவில்லை என்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். But I am very responsible in my choice of words and what I intend to say and I still stand by it. हम आज भी மேலும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரியுள்ள கால்கோடியாஸ் பல்கலைக்கழகம் தங்கள் ஸ்டாலை நிர்வகித்த பிரதிநிதிக்கு தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கேமரா முன்பு இருந்த ஆர்வத்தில் பிரதிநிதி உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்து விட்டதாகவும் விளக்கமளித்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்தது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் பேட்டிங்கை தேர்வு செய்தார். கடந்த 2 போட்டிகளில் ரன் எதுவும் எடுக்காத இந்தியாவின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா இப்போட்டியிலும் டக் அவுட் ஆகி ஏமாற்றமளித்தார். மேலும் உலகக்கோப்பை தொடரில் தொடர்ந்து 3 டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனைக்கும் சொந்தக்காரரானார். அதே நேரத்தில் சிவம் துபே அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாச இந்திய அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய நெதர்லாந்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அந்த அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் மட்டுமே எடுத்து 17 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்திய அணி சார்பில் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 66 ரன்கள் எடுத்ததோடு 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய சிவம் துபே ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் ஒரு போட்டியிலும் தோற்காத இந்திய அணி நடப்பு தொடரிலும் 4வது வெற்றியை பதிவு செய்து தொடர்ந்து 12 போட்டிகளில் வென்ற நாடு என்ற சாதனையை படைத்துள்ளது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மதுரை கோரிப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தின் கழுகு பார்வை காட்சிகளே இவை. 213 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயர் சூட்டப்பட உள்ள இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் சனிக்கிழமை திறந்து வைக்க உள்ளார். இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் லாரி எஃப்சி கட்டண உயர்வுக்கு 3 மாதங்கள் விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர். அரசின் 3 மாத கால விலக்கை ஏற்க மறுத்துள்ள உரிமையாளர்கள் கேரளா பாணியில் ஓராண்டு விலக்கு கோரி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். நாங்கள் 1 ஆண்டு கால ரிலாக்ஸேஷன் கேட்டோம். கவர்மெண்ட்டு 3 மாதம் தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. அதை எப்படியாவது திரும்பி அதை 1 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தமல்லி விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வாரம் 2 ரூபாய்க்கு விற்ற ஒரு கட்டு கொத்தமல்லி தற்போது 12 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. வரத்து குறைவு காரணமாக விலை அதிகரித்துள்ளதால் சின்ன காமநாயக்கனப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுக்கோட்டை அருகே வெள்ளனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அழகு நாச்சியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் அழகு நாச்சியம்மனை தரிசித்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்புடை அருகே கிணற்றில் தவறி விழுந்த 2 மயில்களை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். சொக்கலிங்கபுரம் எனும் கிராமத்தில் நீர் இல்லாத கிணறு ஒன்றில் 2 பெண் மயில்கள் தவறி விழுந்து காயமடைந்தன. சுமார் 60 அடி ஆழத்தில் விழுந்து தவித்த மயில்களை கயிறு கட்டி கிணற்றில் இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெரியாங்குப்பம் கிராமத்தில் 7 கிராம மக்கள் சேர்ந்து நடத்திய சாமுண்டீஸ்வரி அம்மன் பூங்கரக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சாமுண்டீஸ்வரி அம்மன் பூங்கரக வடிவில் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தனர். பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற பூங்கரகத்தின் மீது உப்பு மிளகு தூவி வழிபட்டனர்.
மயிலாடுதுறை நகராட்சி பகுதியில் சாலைகள் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் 35 சாலைகளின் தரத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். 36 வார்டுகளில் 2024, 2025 நிதியாண்டில் அமைக்கப்பட்ட தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள் தரமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு செய்ததுடன் சாலையின் மாதிரியை சேகரித்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள காளித்திம்மம் மலை கிராமத்திற்கு முதன்முறையாக பேருந்து வசதி தொடங்கப்பட்டுள்ளது. அடர் வனப்பகுதி வழியாக 2 கிலோமீட்டர் நடந்து சென்ற மக்களின் துயரை துடைக்க பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அண்ணாதுரையின் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளார். கிராமத்திற்குள் வந்த பேருந்தை பாரம்பரிய இசை முழங்க மாலையிட்டு வரவேற்ற கிராம மக்கள் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே புதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள பகவதி பரஞ்சோதி அம்மன் கோயில் மாசி களரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழாவில் 21 கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் 501 ஆடுகளை பலியிட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் செமனார் கோவிலில் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று நெல் கொள்முதல் செய்யும் பண்ணை வர்த்தகம் தொடங்கியது. திருவிளையாட்டம், நல்லச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் ஒரே நாளில் 700 குவிண்டால் நெல் 16 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. அதிகபட்சமாக 1 குவிண்டால் நெல் 2400 ரூபாய் வரை விற்பனையானது. இடைத்தரகர்களின்றி போக்குவரத்து செலவு மிச்சமாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாணியம்பாடி அருகே எருதுவிடக்கூடிய விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்டன. பெத்த வேப்பம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக காளைகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் குறைந்த நொடியில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசாக 75,000 ரூபாயும், 3வது பரிசாக 50,000 ரூபாய் என 50க்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி கோயில் வளாகத்தில் திடீரென 30க்கும் மேற்பட்ட குட்டி பாம்புகள் புகுந்ததால் பக்தர்கள் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் பரமேஷ்தாஸ் பழனியாண்டவர் சன்னதி அருகே இருந்து குட்டி பாம்புகளை லாபகமாக பிடித்து அருகில் உள்ள ஏரியில் விட்டார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 11 மீனவர்கள் சென்னை வந்த நிலையில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ராமேஸ்வரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 11 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. இரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பிப்ரவரி 3ஆம் தேதி 11 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவள்ளி பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம் விலை குவிண்டாலுக்கு 800 ரூபாய் வரை சரிந்துள்ளது. எனவே அரசே உரிய விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏகப்பட்ட கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி போட்டு இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு என்ன விற்கிது? 1700, 1800 விற்கிது. இது எதுக்காக தாக்கு பிடிக்குங்களா? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்கரை பகுதியில் டீக்கடை ஊழியருக்கு உதவுவது போல் நடித்து செல்போன் திருடிய நபர் சிசிடிவியில் சிக்கினார். பெண் ஊழியருக்கு உதவுவது போல நடித்த மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரது செல்போனை திருடிச் சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினர் உதவியுடன் வருவாய்த்துறையினர் அகற்றினர். நத்தம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் நடைபாதைகளை ஆக்கிரமித்த கடைகள் இருந்தன. இதனை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதைத் தொடர்ந்து நத்தம் தாசில்தார் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். முன்னதாக கால அவகாசம் கேட்டு அதிகாரிகளுடன் கடை உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மாந்தியாபுரம் பகுதியில் இரவில் குடிநீர் கேட்பது போல நடித்து முதிய தம்பதியை தாக்கி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5 பேர் கொண்ட முகமூடி கும்பல் 7 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது. அரிவாளால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்த கோவிந்தசாமி மற்றும் அவரது மனைவி பாலாமணி ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தப்பியோடிய மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கையில் வாளுடன் சினிமா பாடலுக்கு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். பூம்பாறை கிராமத்தில் வசித்து வரும் செல்வகுமார் என்ற இளைஞர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் வீடியோவில் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். ஈரோடு கருங்கல் பாளையத்தில் ஒரு வீட்டில் 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட புகாரில் பிடிபட்ட திருடனிடமிருந்து 63 சவரன் மீட்கப்பட்டதால் காவலர்கள் திகைப்படைந்தனர். ஆடிட்டர் ராஜன் என்பவரது வீட்டின் சாவியை எடுத்து அவரது மகனின் நண்பர் மயில்சாமி என்பவர் நகைகளை திருடிச் சென்றார். 30 சவரன் நகை மட்டுமே திருடு போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கைதானவரிடமிருந்து 63 சவரன் நகைகள் மீட்கப்பட்டதால் விசாரணை நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நெய்வாசலில் திட்டானி கருப்பர் கோயில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 3 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 49 ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் சீறி பாய்ந்த மாட்டுவண்டிகளையும் அதை ஓட்டி வந்த சாரதிகளையும் ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். சென்னையில் கறிக்கோழி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கறிக்கோழி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் பரங்கிமலையில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் அடிப்படை வசதிகள் என்று அடைக்கப்பட்டதாக கூறி அங்கு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கத்திப்பாரா மேம்பாலம் அருகே நடத்தப்பட்ட சாலை மறியலால் ஜிஎஸ்டி சாலையில் பல மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அங்காளம்மன் கோவிலின் குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாரஸ்யமான பூப்பந்தாட்ட நிகழ்ச்சியில் பக்தர்கள் பூப்பந்தை வீசி பிடித்து மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மயான சூறை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திருக்கடையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான சூறை நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. இதனையடுத்து அமிர்தகடேஸ்வரர் கோயிலை சுற்றியுள்ள 4 வீதிகள் வழியாக அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோயில் முன் மயான சூறை நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிறிவில்லிபுத்தூர் அருகே மகளிர் உரிமைத் தொகையை தமக்கு தெரியாமல் கணவர் செலவு செய்து விட்டதான கோபத்தில் தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி திரும்ப வராததால் மன உளைச்சலில் கணவர் தற்கொலை செய்து கொண்டார். நெடுங்குளத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் அவரது மனைவிக்கு தெரியாமல் அவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட மகளிர் உரிமைத் தொகையை எடுத்து செலவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்து கணவர் ஈஸ்வரனிடம் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு மனைவி சென்று விட்டார். இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த ஈஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கேசலாடா ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் பன்முக திறமையோடு அசத்தி வருகின்றனர். விளையாட்டு, பாடல், மிமிக்ரி, கணினி அறிவு, ஓவியம் என அனைத்திலும் அசத்தும் இந்த பள்ளியை சேர்ந்த ஸ்ரீ அக்ஸா என்ற மாணவி நீலகிரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக மந்திர தொப்பி என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மயான கொள்ளை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வாணியம்பாடியில் உள்ள அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாலாறு கரையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த அசுரன் உருவதற்கு எதிராக அசுரன் வதம் நிகழ்ச்சி பாரம்பரிய முறையில் நடைபெற்றது. படை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடாரை மேலும் ஒரு பண மோசடி வழக்கில் கோவை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரிடம் பண மோசடி செய்ததாக சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அதேபோல கோவையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரிடம் 67 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஹரி நாடாரிடம் 2 நாட்கள் விசாரணை நடத்த காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
மயிலாடுதுறை அருகே ஆனை மேலகரம் ஊராட்சியில் 3 கிலோமீட்டர் தூரம் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மல்லியம் மாரியம்மன் கோயில் தெரு, குச்சிப்பாளையம் நாகராஜ் நகரில் 2வது அடுக்காக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் தார் சாலையை உடனடியாக அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். போதிய நிதி விடுவிக்கப்படாததால் காலதாமதம் ஆவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி பெரியகடை வீதி பகுதியில் அமைந்துள்ள பூக்குளம் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவில் மயான கொள்ளை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க மருளாளி அம்மன் வேடமணிந்து ஊர்வலமாக அண்ணா சிலை ஓடத்துறை மேம்பாலம் வழியாக ஓயாமரை சுடுகாட்டுக்கு சென்றடைந்து அங்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த மாங்காட்டில் தாய்ப்பால் கொடுக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பிறந்து 10 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு கீழ் ரகுநாதபுரம் ஆஞ்சநேயர் கோயில் தெருவை சேர்ந்த இம்ரான் தேவி தம்பதியரின் ஆண் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துவிட்டு குழந்தையை தூங்க வைக்க சென்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் உதவியுடன் பூந்தமல்லி அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தனியார் இரும்பு உருக்கு தொழிற்சாலையால் வீடுகள் விரிசல் அடைவதாக பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலை நிர்வாகத்தினரை அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சிப்காட் தொழிற்பேட்டையை ஒட்டி அமைந்துள்ள கங்கன் தொட்டி கிராமத்தில் தொழிற்சாலை பாதிப்புகளை நிரந்தரமாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி வேலை வழங்காத நிலையில் மதுரை ஆவின் நிறுவனத்தின் பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன. மதுரை பால் பண்ணை நிர்வாகத்தால் 1985 முதல் பணிபுரிந்த ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்திட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை செயல்படுத்தாததால் மதுரை ஆவின் பால் பண்ணை பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்டன. 19 தொழிலாளர்கள் வேலையை நிரந்தரம் செய்வது தொடர்பாக மதுரை தொழிலாளர் நீதிமன்றத்தில் ஆதரவாக தீர்ப்பு பெற்றனர். தீர்ப்பை அமல்படுத்தாததால் 30 கணினிகள் உள்ளிட்ட பொருட்களை மனுதாரருடன் சென்று நீதிமன்ற பணியாளர்கள் ஜப்தி செய்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கரடிப்பட்டி விளையாட்டு மைதானத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சிறுவர் சிறுமியர்கள் கபடி கிரிக்கெட் விளையாடி சிலம்பம் சுற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழக்குயில்குடி அருகே உள்ள கரடிப்பட்டியில் புறம்போக்கு இடத்தை 30 ஆண்டுகளாக விளையாட்டுப் போட்டிகளுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதால் அதனை மீட்க ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ராட்வீலர் நாய் கடித்து காயமடைந்த கூலி தொழிலாளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மின்னக்கல் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கார்த்திக்கை அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவரின் ராட்வீலர் நாய் கடித்தது. இதில் படுகாயமடைந்த கார்த்திக் வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த செய்யாத்துவண்ணம் கிராமத்தில் கங்கையம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி எருதுகட்டும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சேரி பாய்ந்த காளைகளின் முன் நின்று இளைஞர்கள் தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. நெல்லையைச் சேர்ந்த மகேஷ் என்ற இளைஞர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர். அதன்படி மகேஷின் கல்லீரல், நுரையீரல், கண்கள், சிறுநீரகங்கள், தோல் என 7 உடல் பாகங்கள் தானம் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 46,38,000 ரூபாய் கிடைத்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் முன்னிலையில் 3 நிரந்தர உண்டியல்களை திறந்து காணிக்கை எண்ணப்பட்டது. அதில் 4.5 கிலோ தங்கமும் 181 கிலோ வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். சேலம் ராசிபுரம் வழித்தடத்தில் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் நிற்க மறுத்த தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் இருந்து புறப்பட்ட தனியார் பேருந்தில் அத்தனூருக்கு செல்ல டிக்கெட் கேட்ட பெண் பயணிக்கு நடத்துனர் ராசிபுரம் வரை டிக்கெட் வழங்கியுள்ளார். ஆனால் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையிலேயே இறங்க வற்புறுத்திய தகவலை அறிந்து பொதுமக்கள் கூடி போராட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மாநகராட்சி அருந்ததிப்பாளையம் பகுதியில் பாதுகாப்பற்ற முறையில் தற்காலிக கட்டடத்தில் இயங்கும் அங்கன்வாடி மையத்தில் 4 வயது சிறுவன்
கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுவன் கழிவறைக்கு சென்றபொழுது அட்டையால் மூடப்பட்டிருந்த திறந்தவெளி தொட்டிக்குள் விழுந்துள்ளார். தாய் உடனடியாக குதித்து குழந்தையை மீட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பாதுகாப்பற்ற இடத்தில் அங்கன்வாடி இயங்குவது குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சந்தைப்பேட்டையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய வாரச்சந்தை கட்டடம் முதலமைச்சர் திறந்து 1.5 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டிற்கு வராமல் பாழடைந்து வருகிறது. போதிய கடைகள் இல்லாமை மற்றும் கூடுதல் வைப்பு தொகை காரணமாக வியாபாரிகள் அங்கு செல்ல மறுத்துவிட்டனர். அதனால் அக்கட்டடம் தற்பொழுது சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஊராட்சிக்கு சொந்தமான குடிநீர் இரும்பு குழாய்கள் மற்றும் பொருட்கள் காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டங்குளம் ஊராட்சியில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்ட போது ஏற்கனவே இருந்த பழைய இரும்பு குழாய்களை ஒப்பந்ததாரர் மூலமாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அகற்றப்பட்டதாகவும் அகற்றப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இரும்பு குழாய்கள் தற்பொழுது காணவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி ஊராட்சியில் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து துணைத் தலைவர் செல்வகுமார் ஊராட்சி அலுவலகத்திலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நிர்வாக தரப்பில் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்த நிலையில் தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சட்டவிரோதமானது என கூறி அவர் பாய் மற்றும் தலையணையுடன் வந்து போராடினார். கரூர் அருகே வெண்ணமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளவர்களிடம் வீடுகளை அகற்ற அவகாசம் வழங்கி அதிகாரிகள் எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கினர். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து வணிக வளாகங்கள், கடைகள், வீடுகள் உள்ளிட்ட இடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். இறப்பில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எரிந்து கொண்டிருந்த உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து காவலர்கள் மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் தொட்டியம்பட்டியில் இடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து காவலர்கள் மீட்டுச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோபிநாத் என்ற இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் உறவினர்கள் அவரது உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று எரியூட்டினர். இதனிடையே கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனைவி புகார் அளித்ததை அடுத்து விரைந்து சென்ற காவலர்கள் பாதி எரிந்த நிலையில் இருந்த கோபிநாத்தின் உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து மீட்டனர். மீட்கப்பட்ட உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தேனியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென வாகனங்களை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் படுத்து போராடியதால் காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ரகசியமாக 2வது திருமணம் செய்த கணவரை முதல் மனைவியின் குடும்பத்தினர் நடு ரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏசி மெக்கானிக்கான தௌசிப் என்பவரை காரில் துரத்திச் சென்று வழிமறித்த முதல் மனைவியின் அண்ணன் அவரை சரமாரியாக தாக்கினார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே நாளில் 5 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செவிலியர், அமரர் ஊர்தி ஓட்டுநர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் வாகனங்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் உரிய வாகன பாதுகாப்பு வசதி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் 2011 தந்தை மகன் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் வழக்கில் 9 பேருக்கு கீழ் நீதிமன்றம் அளித்த விடுதலை உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தாக்குதலில் ரமேஷ் என்பவர் உயிரிழந்த நிலையில் ரவிச்சந்திரன், தேவதாஸ் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அனைவரையும் 2019 விடுதலை செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 9 பேர் மீதான குற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாறைகளுக்கு இடையே இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடசிறுவலூர் பகுதியில் தன் காதலியை தவறாக பேசியதற்காக சசிகுமார் என்பவரை ஜெகதீசன் என்ற இளைஞர் கொலை செய்ததாக போலீஸ் விசாரணையில் ஒப்புக்கொண்டார். கொலைக்கு உடந்தையாக இருந்த ஜெகன்குமார், ஏழுமலை மற்றும் சிறுவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே 5 கடைகளில் அடுத்தடுத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிப்காட் கிருஷ்ணாபுரம் பகுதியில் துணிக்கடை, மளிகை கடை, செல்போன் கடை உள்ளிட்ட 5 கடைகளின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் சுமார் 50,000 ரூபாயை திருடி சென்றனர். இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த காவலர்கள் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மார்டின் பவுண்டேஷன், ரோட்டரி சங்கம் இணைந்து 1,25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை மருத்துவமனைகளுக்கு வழங்கின. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோ சார்லஸ் மார்டின் வருகின்ற தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடுவதாக மீண்டும் தெரிவித்தார். காரைக்காலில் கூட நான் சந்திச்சு தான் வந்தேன். அதனால எல்லா பேச்சும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 1 வீக், இன்னொரு 10 டேஸ் அவங்க எல்லாமே கிளாரிட்டி. கண்டிப்பா அதான் சொல்றேன், தேர்தல் போட்டியிட காமராஜ் நகர் எப்பயும் சொல்லிட்டேன். கன்னியாகுமரி மாவட்டம் ஆம்பாடி பகுதியில் ஆசிரமத்தில் முறைகேடுகள் நடப்பதாக வீடியோ வெளியிட்ட சுரேஷ் என்ற இளைஞரை ஆசிரம நிர்வாகி முருகேசன் வெட்டுக்கத்தியுடன் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மகனை காப்பாற்ற வந்த வயதான தாயாரையும் கீழே தள்ளி அராஜகத்தில் ஈடுபட்டு தலைமறைவான முருகேசனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தியாகி லீலாவதி நகரில் கடந்த 2002ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி வீடுகளில் ஆக்கிரமிப்பு சட்டத்தின் கீழ் வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் ஒட்டியதை கண்டித்து சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் அந்த அறிவிப்பை ரத்து செய்ய கோரி மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நஞ்சப்பக்கவுண்டபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணியாற்றி வந்த தலைமை ஆசிரியர் சுந்தர்ராஜ் அப்பள்ளியில் பயிலும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் கைதானார். இந்நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து நாமக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மாற்றுப் பணியில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் முழு விவரங்களை தாக்கல் செய்ய சுகாதாரத்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு மாற்றப்பட்ட செவிலியர்கள் 12 ஆண்டுகளாக அங்கேயே தொடர்வதைக் கண்டு வியப்படைந்த நீதிபதி புகழேந்தி அனைவரும் நகரத்திலேயே இருக்க விரும்பினால் கிராமப்புற ஏழை மக்களின் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்த அறிக்கை பிப்ரவரி 20ற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பண்பொடி அருகே லாரியில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான இசக்கிக்குமார் ஒடிசாவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் நயினார் விக்னேஷ், பேச்சிமுத்து, ராஜாராம், மனோரஞ்சித் ஆகிய 4 பேரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 5 பேரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் இருந்து கார் மற்றும் லாரியையும் பறிமுதல் செய்தனர். பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி அமைப்புகளில் தனியார் மயமாக்கப்பட்ட வருவாய் உதவியாளர்கள், ஓட்டுநர்கள், நகர சுகாதார செவிலியர்கள், அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட பணிகளை மீண்டும் உருவாக்க வேண்டும், காலியாக உள்ள சுமார் 1500 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள் தற்செயல் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 218 ஆண்டுகள் பழமையான பூசிமலை குப்பம் கண்ணாடி மாளிகை புனரமைக்க 11,54 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டும் பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த பணிகளை விரைந்து முடித்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் சில வாரங்களில் பணிகள் நிறைவடையும் என பொதுப்பணித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் காணாமல் போன 17 வயது சிறுமியை 48 மணி நேரத்திற்குள் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவை தொடர்ந்து காவல்துறையினர் 24 மணி நேரத்திலேயே மாணவியை மீட்டனர். காதல் விவகாரத்தில் இளைஞரை நம்பிச் சென்ற மகனை மீட்க கோரிய புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மாணவி பெற்றோருடன் செல்ல விருப்பம் தெரிவித்ததால் நீதிபதிகள் அவரை அனுப்பி வைத்தனர். மேலும் இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கைகளால் தொட்டால் கையோடு வரும் புதிய தார் சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலக்கரந்தை கிராமத்தில் இருந்து ஐயன் ராசாப்பட்டி கிராமத்திற்கு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சாலை சில மாதங்களே ஆன நிலையில் கையோடு வரும் நிலையில் பல இடங்களில் பெயர்ந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பகுதி மக்கள் சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கல்லூரி மாணவி ஒருவருக்கு வலுக்கட்டாயமாக தாலி கட்ட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிச்சி மலையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் உடன் படிக்கும் மாணவியை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கிருந்து அவரது உறவினர்கள் உதவியுடன் மாணவிக்கு கட்டாய தாலி கட்ட முயன்ற நிலையில் மாணவி மறுத்ததால் அவரை தாக்கினார். காயமடைந்த மாணவி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.